ஹலோ விவாஸ். ஹலோ விவாஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நாங்க சொல்ற விஸ்வோட கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கங்க. இது அட்லாண்டிக் பெருங்கடலோட கொந்தளிக்கிற கடல் பகுதி. அந்த கொந்தளிப்பான அட்லாண்டிக் கடல் மட்டத்துல இருந்து 100 அடி ஆழத்துல, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா சூரிய வெளிச்சமே நுழைய முடியாத ஆழத்துல ஒரு ராட்சச கப்பல் தலைகீழா புதைஞ்சு கிடக்கு. என்னங்க சொல்றீங்க? கேட்கறதுக்கு ஏதோ டைட்டானிக் கப்பலோட கதை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா இது டைட்டானிக் கதை கிடையாது. இது வேற ஒரு நிகழ்வு. இப்படி புதைந்து போன அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற இறந்து போன நபர்களோட உடலை எடுக்கிறதுக்காக டைவர்ஸ் டைவ் பண்ணி அந்த கப்பல் கிட்ட போறாங்க. அப்படி டைவ் பண்ணி போறப்பே டைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது இது 100 அடி ஆழம் கம்ப்ளீட்டா கும்மிருட்டா இருக்கு. டெம்பரேச்சரும் பயங்கர லோவா இருக்கு, அதாவது ரொம்ப கோல்டா இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல டெட் பாடியை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலையா இருந்தாலும் எப்படியாச்சும் அந்த தொலைந்து போன 12 மனிதர்களோட பாடியை தேடி எடுக்கிறதாம் அவங்களுடைய எய்மாவே இருந்துச்சு. அதுக்காக உள்ள போன டைவர்ஸ்ல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு பாடியா தேடி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கப்ப ஒரு டைவர் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு கதவை லைட்டா திறந்து உள்ள போறாரு. அப்படி போறப்ப தூரத்துல ஒரு மனிதனோட கை மேல மதிந்துட்டு இருக்கு. சோ அதை பார்த்த உடனே இங்க ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைக்கு பக்கத்துல போறாரு. அப்படி மறந்துட்டு இருந்தா அந்த கைக்கு பக்கத்துல டைவர் போனோடனே சாட்டுன்னு அந்த கை டைவரோட கையை இறுக பிடிச்சிருது. அதை பார்த்தோன்னே டைவருக்குனாலும் பக்குன்னு அடிச்சுது. ஏன்னா இந்த கப்பல டிராவல் பண்ண 12 பேரும் காணாமல் போய் 60 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா 2.5 நாள் ஆயிடுச்சு. சோ 2.5 நாள் ஆச்சுன்னா 100 அடி ஆழத்துல மனிதன் உயிரோட இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இந்த கை இவரோட கையை சரட்டுன்னு பிடிச்ச உடனே இவருக்கு இருள் அடிச்ச மாதிரி ஆயிருது. அப்ப இது மனிதன் தானே இல்ல வேற எதுவும் ஈவல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் அவருக்கு கிரியேட் ஆகுது. ஆனா என்னதான் பயம் கிரியேட் ஆனாலும் அடுத்த நொடியை பாத்தீங்கன்னா அந்த கைக்கு சொந்தமான டைவரை கட்டி பிடிக்கிறாரு. இது அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு டைவருக்கு மட்டும் கிடையாது, மற்ற பாடிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த மற்ற டைவர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு மிராக்கலான இன்சிடென்டா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 100 அடி ஆழத்துல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா டார்க்கான இருட்டான அந்த ஒரு இடத்துல தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்ட எப்படி ஒருத்தனால உயிரோட வாழ முடிஞ்சிச்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருந்துச்சு. ஆனா என்னதான் இது $1 மில்லியன் கொஸ்டினா இருந்தாலும் 2.5 நாளா 100 அடி ஆழத்துல இருந்த இவரை உடனே கடலோட மேல்பகுதிக்கு கொண்டு போனா இவருடைய உடலை சுக்குநூறா செதறிடும் அப்படின்றது டைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. அப்படி கொண்டு போனா ஏன் இவரோட உடல் சுக்குநூறா செதறும், அப்படி செதறாம இருக்கணும்னா எப்படி இவரை சேஃப்டியா மேல கொண்டு போறது, இதுக்கெல்லாம் மேல 2 நாள் எப்படி கடலுக்கு அடியில ஒரு சர்வைவ் ஆனாரு, அண்ட் எப்படி இவங்களுடைய கப்பல் விபத்துக்குள்ளாகி இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நம்பிக்கை அப்படின்ற ஒண்ணு இருந்தா எவ்வளவு பெரிய பேராபத்துல இருந்து நம்மளால சர்வே பண்ணி வாழ முடியும் அப்படின்றத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். கூடவே நம்ம Facebook மற்றும் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது மே 26, 2013 வருஷம் நைஜீரியாவோட கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலோட கடல் பகுதி. அந்த கடல் பகுதியில சீரிட்டு இருக்கிற அலைகளுக்கு நடுவுல ஜேஸ்கான் 4 அப்படின்ற ஒரு இழுவை கப்பல் பார்த்தீங்கன்னா நங்கூரத்தை போட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. எதுக்கூட சம்பந்தமே இல்லாம 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த பெருங்கடல்ல நங்கூரத்தை போட்டு இந்த கப்பல் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா கடலுக்கு அடியில போகிற எண்ணெய் குழாய்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் குழாய்களை சீரமைக்கிற பணிக்காக தான் இந்த ஒரு கப்பல்ல கிட்டத்தட்ட 12 பேரை ஏற்றி அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த குழாய்களை சரி பண்றதுக்காக தான் இந்த ஒரு இடத்துல கப்பலை நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த 12 பேர்ல ஒரு நபரோட பெயர் தான் 29 வயதான ஹாரிசன் ஒக்கனே. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் கடலுக்கு அடியில போயிட்டு குழாய்களை சரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு சமைத்து போடக்கூடிய ஒரு சமையல்காரர் தான் இந்த ஹாரிசன் ஒக்கனே. சோ அன்னைக்கு நாள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மே 26, 2013 அதிகாலை 4:30 மணி அளவுல ஹாரிசன் ஒக்கனே எழுந்துடுறாப்ல. ஏன்னா இவரோட வேலை என்னது மற்ற க்ரூ மெம்பர்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கறதானே. சோ அதனாலேயே இயர்லி மார்னிங் எப்பயுமே எந்திரிச்சு அவரோட காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமைக்கிற வேலையை டக்கு டக்குன்னு ஒரு ஆரம்பிச்சிருவாப்ல. அந்த ஒரு ரொட்டீன்ல தான் அன்னைக்கு காலையில 4:30 எந்திரிச்சு அவரோட காலை கடனை முடிச்சுட்டு சமைக்கிறதுக்காக சமையல் அறைக்கு போறாரு. ஆனா அப்படி அவர் போய் சமைக்க போற அந்த ஒரு சமயத்துல ஒரு மாபெரும் பேரழிவு அங்க நடக்க போகுது அப்படின்றது அந்த சமயத்துல அவருக்கு மட்டும் கிடையாது, இவரை தவிர்த்து அந்த கப்பல்ல அமைதியா திங்கிட்டு இருந்த 11 பேருக்குமே சுத்தமா தெரியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. எஸ், இவர் சமையல் அறைக்கு போறப்பே ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறாரு. எப்ப இருக்கிற மாதிரி வெளியில இருக்கிற கடல் அமைதியாவே இல்ல, அதோட கடல் சீற்றம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, வானிலையும் ரொம்ப மோசமா இருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இது 4:30 மணி அப்படின்றதுனால வெளியில அந்த அளவுக்கு பெருசா வெளிச்சம் கிடையாது. அந்த கப்பல்ல இருக்கிற சின்ன லைட் வெளிச்சத்துல மட்டும்தான் சுற்றி இருக்கிற கடலோட கொந்தளிப்பு அவருக்கு தெரியுது. ஆனா இந்த ஒரு கப்பல்ல இருக்கிற லைட்டை தாண்டி இன்னொரு வெளிச்சம் பாத்தீங்கன்னா அந்த கடலையே மிளிர வச்சிட்டு இருக்கு. அதுதான் கடலுக்கு மேல இருக்கிற காரிருள் மேகங்கள்ல உருவாகிற அந்த ஒரு மின்னல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. சோ அதோட ஆக்ரோஷம் அதிகமாக கடலோட அலைகளும் ரொம்ப ஆக்ரோஷமா உருவாக ஆரம்பிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான வேலைக்கு எக்கச்சக்க தடவை வந்திருக்கோம். இது லைட்டா கொஞ்ச நேரம் வரும், அதுக்கடுத்து இந்த கடலோட சீற்றம் நார்மல் ஆயிரும் அப்படின்னு
நினைச்சிட்டு தான் அவர் சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி ஆரம்பிக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த கடல்ல உருவான ஒரு மாபெரும் ராட்சத பேரலை பாத்தீங்கன்னா இவங்களோட கப்பலான ஜேஸ்கன் 4 பாத்தீங்கன்னா அப்படி தலைகீழா கவிழ்த்தி போட்டுருது. சோ ஹாரிசன் கண்ணு மிக்கிற நேரத்துக்குள்ளே அந்த கப்பல் பாத்தீங்கன்னா தலைகீழா கவிழுது. அப்படி கவிழ்ற அந்த கப்பல்ல ஹாரிசன் எந்த பக்கம் போய் முற்றும் எங்கிட்டு போய் இடிக்கிறோம் தெரியாம சட்டுன்னு போய் ஒரு பக்கம் இடிச்சு விழுகிறாரு. அந்த இடத்த தான் அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சு விழுந்தாலும் இவர் வேக்கப்பா இருந்தனால, அதாவது முழிச்சிருந்தனால டக்குன்னு ஒரு கம்பியை பிடிச்சு தலைகீழா நின்றாப்ல. ஆனா அந்த கப்பலுக்குள்ள இருந்த 11 பேரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தனால அதுல சில பேர் பாத்தீங்கன்னா கப்பல் உடனே கவுந்ததுல அங்கிட்டு இங்கிட்டு முட்டி அதுலயே உயிரிழக்கிறாங்க. மிச்சம் உயிரோட இருந்தவங்கள சில பேர் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேக்கப் ஆறதுக்குள்ளேயே கடல் தண்ணி பீச்சுக்கிட்டு அந்த கப்பலுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்படி வர்ற தண்ணியும் பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள்லயே அந்த கப்பல் ஃபுல்லா நிறைய ஆரம்பிச்சு அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா டைட்டானிக் கப்பல் எப்படி கடலுக்கு அடியில மூழ்குச்சோ அதே மாதிரி மூழ்க ஆரம்பிக்குது. தண்ணி உள்ள வந்தோடனே அந்த கப்பலோட மின் இணைப்பு கம்ப்ளீட்டா துண்டிக்கப்படுது. ஆல்ரெடி ஏர்லி மார்னிங் 4:30 அப்படின்றனால வெளியிலே இருட்டா தானே இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்ப கடல் கடியில அதுக்கு மேல இருட்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த இருட்டுல உயிர் பிழைத்த சில பேருக்கும் யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, நம்ம ஹாரிசனுக்கும் அவர் எங்க இருக்காருன்னு சுத்தமா தெரியல. அதுவும் தண்ணி வேற கப்பலுக்குள்ள பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த தண்ணி வேற பாத்தீங்கன்னா இவங்க தாறுமாறு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இழுத்துட்டு போறதுலேயே சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு முட்டி உயிர் இழக்கவும் செய்யறாங்க. ஆனா ஹாரிசனோட நல்ல நேரத்துக்கு அவரை இழுத்துட்டு போன திசையில எந்த ஒரு தடையும் இல்லாதனால அவர் உடம்புல பெருசா எந்த இடத்துலயும் அடிபடல. ஆனா அவர் உடம்புல தான் அடிபடலையே தவிர அந்த கப்பலுக்கு ஒரு கேட்டிக்கான சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் ஹாரிசனுக்கு நல்லாவே கேக்குது. நண்பர்கள் அங்கிட்டு இங்கிட்டு முட்டுறதும் அவங்க கத்த முடியாம கத்திட்டு இருக்க சவுண்டும் ஹாரிசனுக்கு நல்லாவே கேக்குது. ஆனா என்னத்தை கேட்டாலும் அவங்க எந்த திசையில இருந்து கத்துறாங்க அப்படின்றதும் ஹாரிசனுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் அவங்கள போய் காப்பாற்றக்கூடிய சிச்சுவேஷன்லயும் ஹாரிசன் இல்ல. ஏன்னா இவரே பாத்தீங்கன்னா கப்பலுக்குள்ள வந்த தண்ணி அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? சோ ஏதாவது ஒரு பிடிமானத்தை பிடிச்சி எப்படியாவது தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காப்ல. அப்பதான் ஒரு பிடிமானம் அவருடைய கைக்கும் சிக்குது. அதுதான் பாத்ரூமோட கதவு. சோ அந்த பாத்ரூமோட கதவை டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாப்ல. அப்படி இழுக்கிற அந்த ஒரு பிரஷரே பாத்தீங்கன்னா அவரை டக்குன்னு பாத்ரூம்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு போயிருது. அப்படி இழுத்துட்டு போனோடனே தண்ணி அங்கேயும் பாத்தீங்கன்னா சர்ன்னு நிரம்பி அவரை பாத்ரூமோட மேல் மட்டத்துக்கு தள்ளவும் செய்து. சோ இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி கடலோட ஆழத்துக்கு போயிட்டே இருக்கு. ஃபைனலா 100 அடி ஆழத்தை அடைஞ்ச உடனே, அதாவது அந்த கடல் பகுதியோட அடிமட்டத்தை அடைஞ்ச உடனே அங்க மணல் முட்டி கப்பல் நிக்கவும் செய்து. அப்படி நிக்கிற அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கப்பல் முழுக்க மயான அமைதிதான் நிலவுது. எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்ல. அந்த ஒரு சமயத்துல ஒரே ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் பாத்தீங்கன்னா பயம் கலந்த நடுக்கத்தோட யாராவது உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு ஒலிக்குது. அந்த குரல் வேற யாருடைய குரலும் கிடையாது, நம்ம ஹாரிசனோட குரல் தான் அது. அது எப்ப 100 அடி ஆழத்துல கப்பல் கிடக்குது, கப்பல் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள எப்ப இவர் பேசுறது தெளிவா கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு சின்ன மிராக்கிளும் நம்ம ஹாரிசனுக்கு நடக்கவும் செய்து. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு வட்டையை எடுத்து அந்த வட்டையில தண்ணியை ஃபுல்லா நிரப்பிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதுல தலைகீழ கவுத்தணும் அப்படின்னா அதுல முக்காவாசி மட்டும் தான் தண்ணி ஃபில் ஆகும். மேல இருக்க கால்வாசில தண்ணி போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காற்று ஆக்குபை பண்ணிருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம ஹாரிசன் மாட்டிட்டு இருக்காப்ல. பாத்ரூம்குள்ள இவரை தண்ணி இழுத்துட்டு போய் மேல் மட்டத்துக்கு இவரை தள்ளிச்சு பாத்தீங்கன்னா அப்படி தள்ளின அந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்மால் ஏர் பாக்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஏர் பாக்கெட்ல தான் பாத்தீங்கன்னா தலையை விட்ட மாதிரி நம்ம ஹாரிசன் மிதந்துட்டு இருக்காப்ல. அப்படி மிதந்துட்டு இருக்கப்பதான் பாத்தீங்கன்னா பயம் கலந்த நடுக்கத்தோட யாராவது உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் செய்றாப்ல. இப்படி ஒரு பயம் கலந்த நடுக்கத்தோட கத்துறதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எங்க இருக்கோம், எது பக்கத்துல இருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயமே ஹாரிசனுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா இது 100 அடி ஆழம் இல்லையா? கம்ப்ளீட் டார்க்கால கடல் இருக்கும். கப்பலுக்குள்ள இருக்கிற மின்சாரமும் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு அப்படின்னா கப்பலே கம்ப்ளீட்டா இருட்டா தானே இருக்கும். சோ என்னதான் அவர் கண்ணை முழிச்சு பார்த்தாலும் சுத்தி டார்க் இருட்டு தான் தெரியுதே தவிர ஒரு சின்ன லைட் வெளிச்சம் கூட அவர் கண்ணுல தெரியவே இல்ல. சோ அதனாலதான் நம்மள மாதிரி வேற யாராவது உயிரோட இருப்பாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நடுக்கத்தோட கத்தவும் செய்றாப்ல. ஆனா என்னத்த கத்தினாலும் அந்த மூழ்கின கப்பலுக்குள்ள இவரோட சவுண்ட் மட்டும் தான் கேக்குதே தவிர வேற எந்த சத்தமும் கேட்கவே இல்ல. தட் மீன்ஸ் இவரோட டிராவல் பண்ண மற்ற 11 பேரும் இறந்து போயிட்டாங்க. சோ இப்போதைக்கு மூழ்கி கிடக்குற அந்த கப்பல்ல உயிரோட இருக்க ஒரே ஆளு ஹாரிசன் மட்டும்தான். ஆனா இவரும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பார் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள கிரியேட் ஆன சின்ன ஏர் பாக்கெட்ல தான் இவர் மிதந்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஏர் பாக்கெட்ல எவ்வளவு நேரம் இவருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்றத அவரால் சொல்ல முடியாது. சோ அந்த ஏர் பாக்கெட்ல ஆக்சிஜன் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கார்பன் டை ஆக்சைடு பில் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கார்பன் டை ஆக்சைடு ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுவே சைலண்ட் கில்லராகவும் மாறிடும். ஏன்னா ஆக்சிஜன் குறைய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இவருக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும். கடைசியில இதயமே துடிக்கிறத நுப்பாட்டிரும். சோ அந்த ஏர் பாக்கெட்ல இருக்கிற ஆக்சிஜன் தீர்றதுக்குள்ள இவர் தப்பிச்சாதான் உண்டே தவிர இல்லாட்டா அந்த 11 பேரோட 12வது ஆளாம் இவரும் அந்த கப்பலுக்குள்ளேயே இறக்க வேண்டியதா இருக்கும். சோ இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில தான் இப்ப ஹாரிசன் மாட்டிட்டு இருக்காப்ல. இதுல ஹாரிசனுக்கு அந்த இடத்துல தெரியாம இருந்த ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, சயின்ஸ் படி நம்ம பார்க்க
பார்த்தோம் அப்படின்னா இவரை உயிர் பிழைக்க வச்சிட்டு இருக்கிற அந்த ஏர் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏர் பாக்கெட்ல இருக்கிற ஆக்சிஜன் வெறும் 10 மணி நேரம் வரைக்கும் தான் ஹாரிசனுக்கு ஆக்சிஜனை கொடுக்க முடியும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இவர் சுவாசிக்கிறப்ப வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏர் பாக்கெட்ல ஃபில் ஆகி ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா காலியாகி அந்த கார்பன் டை ஆக்சைடு இவரோட உயிரை பிரிச்சிரும் அப்படின்றது அந்த சமயத்துல ஹாரிசனுக்கு தெரியாம இருக்கு. அது தெரிந்தாலும் ஹாரிசனால அதுக்கு மேல அந்த இடத்துல ஒண்ணும் செய்யவும் முடியாது. ஏன்னா இவர் மாட்டிட்டு இருக்கிறது 100 அடி ஆழம். அந்த 100 அடி ஆழத்துல இருந்து எந்த விதமான சேஃப்டி ட்ரெஸ்ஸும் போடாம ஆக்சிஜன் சிலிண்டர் எதுவுமே இல்லாம கடலோட மேற்பகுதி வரைக்கும் நீந்தி போக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா 100 அடி ஆழத்துல பிரஷர் எவ்வளவு தூரம் இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும். அந்த ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை நோக்கி போனா உடம்பு என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அது கடல்ல வேலை பார்க்குற ஹாரிசனுக்கும் நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்மளை யாராச்சும் காப்பாத்த வர்ற வரைக்கும் நம்ம இங்கதான் சர்வைவ் ஆகணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அப்படி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயமே சாப்பிடறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு நீரும் வேணும் இல்லையா. அந்த 2 இல்ல அப்படின்னாலே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே தன்னோட கையை அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு அசைச்சு ஏதாச்சும் தன்னோட கைக்கு தென்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காப்ல. ஆனா எவ்வளவுதான் அசைச்சு பார்த்தாலும் எதுவுமே அவரோட கைக்கு தென்படுற மாதிரி தெரியல. இருந்தாலும் தூரத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் மிதந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தன்னோட கையை நீச்சல் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டோம் அப்படின்னா, அதாவது அலைய தான் பக்கம் இழுத்தோம் அப்படின்னா மிதந்துட்டு இருக்கிற பொருள் தன்னை நோக்கி வரும். அப்படி வர்றப்ப நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே தெரியாம இருக்கிற அந்த இருட்டு பகுதிக்குள்ள தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட எனர்ஜியை கொடுத்து தண்ணியை விலைக்கு தான் பக்கம் தண்ணியை வர வச்சு பாக்குறாரு. ஆனா என்னத்தை தான் அப்படி வர வச்சு பார்த்தாலும் வர்ற எல்லாமே உடஞ்சு போன கப்பலோட பாகங்களும் இல்லாட்டா மரத்துண்டுகளுமா தான் இருக்கே தவிர இவர் எதிர்பார்க்கிற மாதிரி கிச்சன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சின்ன சின்ன உணவு பொருளோ இல்லாட்டினா கூல் ட்ரிங்க்ஸோ அவருக்கு கிடைக்கவே இல்லை. சோ அந்த சமயத்துல இவரோட ஹோப்பு கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கையை அசைச்சுக்கிட்டே இருக்காப்ல. அப்படி அசைக்கிற அந்த ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய மிராக்களா இவரோட கையில ஒரு பாட்டில் தென்படுது. அதுதான் ஒரு சின்ன கோக் பாட்டில். எஸ், அந்த ஒரு கோக் பாட்டில் மட்டும்தான் அந்த 100 அடி ஆழத்துல அவருக்கு கிடைச்ச ஒரே உணவு ஆதாரம். இதை உணவு அப்படின்னு சொல்லிட முடியாது, கோல்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லியானோ. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சு மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அதை கட்டு உடனே டக்குன்னு அதோட மூடியை திறந்து மடக்குன்னு அவர் குடிக்காம அந்த இடத்துல கொஞ்சம் ஜீனியஸாவும் செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா சுத்தி கடல் தண்ணி தான் இருக்கு, அதை நம்மளால குடிக்க முடியாது. அதை குடிச்சோம் அப்படின்னா நம்ம இறந்து போயிருவோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே தண்ணீர் ஆதாரம் இந்த கோல்ட் ட்ரிங்க் தான். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற சாப்பாடும் இதுதான். சோ அதனாலேயே பசிக்கிறப்ப தாக எடுக்கிறப்ப ஒவ்வொரு சொட்டா எடுத்து நம்ம நாக்குல வச்சுட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் சர்வைவ் ஆக முடியுதோ அவ்வளவு நேரம் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில கிடைச்ச அந்த கோக் பாட்டில கையில இருக்க பிடிச்சுக்கிட்டு எங்கிட்டுமே வைக்காம பசிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டை மட்டும் எடுத்து தன்னோட நாக்குல வச்சு அந்த ஒரு சின்ன ஏர் பாக்கெட் இருக்கிற கேப்ல தன்னோட தலையை மேல தூக்கிக்கிட்டு கோக் பாட்டிலையும் நல்லா இருக்க பிடிச்சிட்டு சர்வைவ் ஆயிட்டு இருக்காப்ல. அப்படி சர்வைவ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம ஈஸியா வார்த்தையால சொல்லிட்டோமே தவிர அது அவ்வளவு ஈஸியான விஷயமாவே இல்ல. ஏன்னா அந்த 100 அடி ஆழத்துல தண்ணியும் பாத்தீங்கன்னா பயங்கர கோல்டா இருக்கு. அது கொஞ்ச நெஞ்ச கோல்டு எல்லாம் கிடையாது, நம்ம பாடியவே நடுநடுங்க வைக்கிற அளவுக்கு பயங்கர கோல்டா இருக்கு. ஆனா என்னத்த கோல்டா இருந்தாலும் அவரோட பாடியே பயங்கரமா நடுங்கினாலும் அவர் அந்த ஏர் பாக்கெட்ல இருந்து தன்னோட முகம் மட்டும் கீழே போயிடக்கூடாது அப்படின்றதுல பயங்கர கான்சியஸா இருக்காப்ல. ஏன்னா தப்பி தவறி அவரோட கண்ணசைஞ்சு தூங்கிட்டார் அப்படின்னா அவர் அறியாமே தண்ணிக்குள்ள போயிருவாப்ல. அப்படி போனார் அப்படின்னா அதுவே அவரோட உயிரை எடுத்துரும் இல்லையா. சோ அதனாலேயே அந்த ஒரு கணத்துல இனிமேல் நம்ம தூங்க கூடாது அப்படின்றதையும் அவர் முடிவு செஞ்சிடறாப்ல. இப்படி இந்த மாதிரி அவர் தூங்க கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு உணவு இல்ல அப்படின்ற ஒரு பசி அவரை கொண்டுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரே வைக்கிற குளிர் அவரோட பாடியை நடுங்க வச்சு கொண்டுட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு ஒரு ராட்சசமான ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவரோட காதுகள்ல கேட்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா கடலுக்கடியில் இருக்கிற கொடூரமான சுறாக்களும் மீன்களும் பாத்தீங்கன்னா மனித வாடையை பிடிச்சு அந்த கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி சுறாக்களும் கொடூரமான மீன்களும் உள்ள வரப்ப அது அங்கிட்டு இங்கிட்டு இடிக்கிற சவுண்ட் இவருடைய காதுக்கு நல்லாவே கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மனித ரத்த வாடையை பிடிச்சு சுறாக்கள் வேட்டைக்காக தான் இங்க வந்திருக்கு அப்படின்றது. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சத்தமும் எழுப்பாம அந்த சின்ன ஏர் பாக்கெட்டுக்குள்ளேயே இவர் மிதந்துட்டு இருக்காப்ல. அப்படி மிதந்துட்டு இருக்கப்பே சில கொடூரமான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த கப்பலுக்குள்ள வந்து ஆக்ரோஷமான சுறாக்கள் பாத்தீங்கன்னா இறந்த தன்னுடைய சக ஊழியர்களோட உடலை கடிச்சு கொதற சவுண்ட் இவருடைய காதுகளை நல்லாவே கேக்குது. ஏன் அவங்களுடைய எலும்புகளை நொறுக்கிற சவுண்ட் கூட பாத்தீங்கன்னா இவருடைய காதுல தெளிவாவே கேக்குது. இந்த ஒரு சத்தம் தான் தன்னுடைய வாழ்நாளிலே கேட்ட ரத்தத்தை உரைய வைக்கிற அதிபயங்கரமான சவுண்ட் அப்படின்னு ஹாரிசன் பின்னாட்களை குறிப்பிடவும் செஞ்சிருக்காப்ல. சோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மூணு கப்பல்ல 100 அடி ஆழத்துல தனியா சர்வைவ் ஆயிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சமயத்துல உங்களை சுத்தி இருக்கிற இறந்த உடல்களை சுறாக்கள் கொடூரமா வேட்டையாடிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லு விட்டுருலையா? அந்த பயமே
எல்லாமே நம்மள கொல்லவும் செய்யும் இல்லையா. இருந்தாலும் ஹாரிசன் நம்பிக்கை விடாம அந்த இடத்துல தாக்கு பிடிச்சு நிக்கவும் செய்யறாப்ல. இன்னொரு பக்கம் கடவுளே வேண்டிட்டு இருக்காப்ல, அந்த சுறாக்களை எப்படியாச்சும் இந்த பக்கம் மட்டும் வரவிடாம பாத்துக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காப்ல. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. 1 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது, 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகுது, 20 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகுது. இதை நம்மளால வாயில தான் சொல்ல முடியுமே தவிர அங்க சர்வைவ் ஆயிட்டு இருந்த ஹாரிசனுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டான். இப்படி டைம் கடக்கிறதே அவருக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா அவர் கண்ணை முடிச்சிருக்கிறது ஒண்ணுதான், கண்ணை மூடி இருக்கிறது ஒண்ணுதான். ஏன்னா சுற்றிலும் காரில் இருட்டாதானே இருக்கு. சோ அதனாலே அவருக்கு எது பகல்னும் தெரியல, எது இருட்டுன்னு தெரியல, டைம் போறதும் தெரியல. இருந்தாலும் டைம் போக போக அவருடைய பாடியில சிவியரான பெயின் உருவாகுதுன்றது மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா கடல் தண்ணில கிட்டத்தட்ட 40 மணி நேரமா மிதந்துட்டு இருக்காப்ல இல்லையா. அப்படி மிதந்துட்டு இருந்தனாலே அவருடைய உடலோட மேற்பரப்புல இருந்த தோல் பாத்தீங்கன்னா மென்மையா மாறி உறிஞ்சி உதிர ஆரம்பிக்குது. அதுவே அவருக்கு அளவுக்கு அதிகமான வலியை கொடுக்குது. இந்த ஒரு வலி ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் படி என்ன சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் 10 மணி நேரம் தான் அவருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவருக்கு 40 மணி நேரமா ஆக்சிஜன் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவே இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 100 அடி ஆழத்துல பிரஷர் அளவுக்கு அதிகமா இருந்தனால இவர் மூச்சுறப்ப வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா சுற்றி இருந்த கடல் தண்ணியில கரைஞ்சிருச்சாம். அதனாலே அந்த ஏர் பாக்கெட்ல இருந்த ஆக்சிஜன் ரொம்ப வேகமா காலி ஆகுறது கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தீர்றதான் டிலே ஆச்சே தவிர அது தீர்றதை கம்ப்ளீட்டா தடுக்கவும் முடியாது. சோ அதனாலே டைம் போக போக அதுல இருக்கிற ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இல்லையா. சோ அதுவே பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக்கி ஹாரிசனுக்கு ஹாலுசினேஷனை வர வைக்குது. அந்த ஹாலுசினேஷன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி, அந்த வெளிச்சத்துல இருந்து சில பேர் வந்து இவரை தூக்கிட்டு போற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே கடல்ல குச்சி இவரை காப்பாத்திட்டு போற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் சில டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராட்சச கப்பல் மேல இருந்து கடலுக்கடியில இருக்கிற இவங்க கப்பல் அப்படியே அல்லேக்கா தூக்குற மாதிரிலாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த மாதிரி என்னதான் தெரிஞ்சாலும் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றதும் ஹாரிசனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே புரியவும் செஞ்சிருது. சோ அதனாலே என்னை எப்படியாவது இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மட்டும் காப்பாத்துற கடவுளே அப்படின்னு கதறி அழுதுட்டே கடவுளை வேண்டிட்டே இருந்தாராம். இப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. 40 மணி நேரம் 45 மணி நேரம் ஆகுது, 50 மணி நேரம் ஆகுது. இப்படி டைம் கூட கூட இவரோட கையில இருந்த அந்த கோக் பாட்டில் இருந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே போகுது. இதுவே 55 மணி நேரம் ஆகுற அந்த ஒரு சமயத்துல அவரோட கையில இருந்த கோக் பாட்டில் இருந்த கம்ப்ளீட் ட்ரிங்க்கும் காலியாகி முடிஞ்சிருது. சோ அந்த ஒரு சமயத்துல ஹாரிசன் இருந்த கோப்பம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீக்கன் ஆயிட்டே வருது. ஏன்னா இதுக்கு மேல அந்த ஆழத்துல அவருக்கு தாக்குப்பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு உணவும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, கடைசி 55 மணி நேரமா தூங்குனா நம்ம தண்ணிக்குள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்காம தன்னோட கண்ணை முட்டை முழிச்ச மாதிரியே இருக்காரு. என்னதான் டே நைட் ஆகுறது அவருக்கு தெரியல, அதனாலே டைம் போறதுன்னு தெரியல. அதனாலேயே அவர் எவ்வளவு நேரம் முழிக்கிறோம் அப்படின்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பிராக்டிகலா சொன்னாலும் பாடி பேஸ் பாக்குறப்ப ஒரு பாடி இவ்வளவு நேரத்துக்கு மேல தூங்கல அப்படின்னாலே கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிரும் இல்லையா. அந்த ஒரு டயர்டு ஒரு உச்சகட்டமா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அவரோட கண்ணும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீ முழிச்சிருந்தா அப்படின்னா நானே உச்சக்கட்ட எரிச்சலோட ரத்தம் பிதுங்க வெளியே வந்து விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணு அவர்கிட்ட பேசுற மாதிரி உச்சக்கட்ட எரிச்சல் அவரோட கண்ணு இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கடவுள் நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாரு, என்ன கைவிட மாட்டாரு, நான் இந்த கடலடியில நான் சாகிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காப்ல. இப்படி ஒரு வேண்டின எந்த ஒரு வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா ரெஸ்கியூ மிஷன் அந்த இடத்துல ஆரம்பிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எஸ் எக்ஸாக்டா அந்த ஒரு கப்பல் கடலுக்கடியில மூழ்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 60 மணி நேரங்கள் கழித்து, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும், அந்த கப்பல் அடியில மூழ்கினதுல இருந்து 3வது நாள், அதாவது மே மாசம் 28ஆம் தேதி கடலோட மேற்பரப்புல இருந்து டிசிஎன் டைவிங் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து டைவர்ஸ் தங்களோட படகுல இருந்து அந்த கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அப்படி குதிக்கிற அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கப்பல் மூழ்கி கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. சோ உங்களோட மிஷன் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற டெட் பாடிஸை எப்படியாச்சும் கைப்பற்றி மேல கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்க ஃபேமிலிக்கு நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு தான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாட்டியும் டைவர்ஸுக்கும் நல்லா தெரியும் 100 அடி ஆழத்துல 3 நாட்கள யாருமே சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால நம்ம டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் கீழே போறாங்க. அப்படி டைவ் பண்ணி போனவங்க அந்த 100 அடி ஆழத்துல உங்க ஹெட்ல மாட்டியிருந்த லைட்டை வச்சு கப்பல் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஏன்னா அவ்வளவு பெரிய கடல்ல 100 அடி ஆழத்துல ஒரு கப்பல் விழுந்து கிடக்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இவங்களோட அதிர்ஷ்டத்துக்கு உள்ள போனோடனே அதை கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் தான். அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த கப்பலோட நுழைவாயில் எங்க இருக்குன்னு தெரியும். அதோட கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. அப்படி உள்ள போற அந்த ஒரு சமயத்துல அந்த கதவை ஓபன் பண்ற சத்தம் கேட்ட உடனே அது வரைக்கும் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போற ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஹாரிசன் இருக்காப்ல பாத்தீங்களா, அவரோட கண்ணு லைட்டா மூட போற சமயத்துல டக்குன்னு விழிச்சு என்னடா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சத்தம் ஒரு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாப்ல. அப்படி திரும்பி பாக்குறப்ப மேபி இதுவும் நம்மளுக்கு ஹாரிசன்
ஹாலுசினேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட மனசை தேத்திக்கிட்டு அதே இடத்துல கண்ணை முடிச்சுட்டே மிதந்துட்டு இருக்காப்ல. அப்படி மிதந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல யாரோ சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி இந்த கப்பல்ல இருக்கிற சில டோர்ஸை ஓபன் பண்ற மாதிரி சத்தம் மறுபடியும் அவருக்கு கேக்குது. அப்படி கேட்கிறப்பதான் அவருக்கு ஒரு சின்ன ஹோப் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்காக டீம் வந்திருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த கப்பலுக்குள்ள சின்ன லைட் அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி வெளிச்சமும் தெரியுது. அதை பார்த்த உடனே தான் அவருக்கு 100% ஹோப்பே கிரியேட் ஆகுது. ஆகா, டைவர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்தை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு வழியே இருக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பக்கத்துல இருந்த இரும்பு சொரத்தை அங்கிட்டு இருக்கிற எனர்ஜியை முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா கொண்டு வந்து டம்முன்னு தட்டுறாப்ல. இப்படி நான் சொல்றப்போ பயங்கரமான சத்தம் கொடுக்குற மாதிரி தட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தோணினாலும் அவர்கிட்ட 60 மணி நேரமா சாப்பிடல, தண்ணி குடிக்கல இல்லையா, அதனாலே அந்த அளவுக்கு பெருசா எனர்ஜி எல்லாம் கிடையாது. அதுவும் காற்று இருக்கிற இடத்துல கூட ஈஸியா தட்டிட முடியும். தண்ணிக்குள்ள அந்த தண்ணியை தாண்டி இரும்ப தட்டணும் அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் வேணுன்றத சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸை நம்ம ஹாரிசனால கொடுக்க முடியல. அதனாலேயே ஒரு தட்டுற அந்த ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா அந்த டைவர்ஸ்க்கு சுத்தமா கேட்கவும் இல்ல. அது கேட்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா 100 அடி ஆழத்துக்கு போறப்போ காதை விரிச்சு வச்சா டைவர்ஸ் உள்ள போவாங்க. அங்க பிரஷர் அளவுக்கு அதிகமா இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும் இல்லையா. சோ அதனாலே அந்த பிரஷரை தாக்கு பிடிக்கிற மாதிரி ஹெட்செட் எல்லாமே போட்டு தானே அவங்க அங்க போகவே செஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சவுண்ட் அவங்களுக்கு பெருசா கேட்குமான்னு கேட்டா அதுவும் கேட்காது இல்லையா. சோ அவங்களே அந்த விசுவலை பார்த்தது ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்துதான் அதை போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு போவாங்களே தவிர அந்த சத்தம் பெருசா அவங்களுக்கு கேட்காது. இந்த ஒரு விஷயத்த ஹாரிசனும் 2-3 தடவை தட்டினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறாப்ல. சோ அதுக்கப்புறம் ஹாரிசன் முடிவு பண்றாப்ல, இதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஏர் பாக்கெட் இருக்கிற இடத்துல சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நாமே மரணக்குழிய பறிச்சு வச்சுக்கிற மாதிரி ஆயிரும். சோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு நீந்தவே முடியலாட்டியும் பரவாயில்ல, லைட் வர்ற திசையை நோக்கி நம்ம நீந்தி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த பாத்ரூமோட மேற்புறத்துல இருந்த ஏர் பாக்கெட்லயே சுத்திட்டு இருந்த அவரு சரட்டுன்னு தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த வெளிச்சம் வர்ற திசையை நோக்கி நீந்திட்டு போறாப்ல. ஆனா என்னத்தான் நீந்தலாம் சொல்லிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி நீந்தினாலும் அந்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு முன்னேறி போற அளவுக்காச்சும் அவர்கிட்ட எனர்ஜி இருந்துச்சான்னு கேட்டா அந்த எனர்ஜியும் கிடையாது. சோ அதனால கொஞ்ச தூரம் லைட்டா நீந்தின உடனே அவரோட கைகால்கள் எல்லாமே தளர ஆரம்பிக்குது. அதுக்கு மேல நீந்தவே முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அப்படி நீந்துறத விட்டுறாப்ல. அப்படி நீந்துறத உடனே கொஞ்சம் கொஞ்சமா மேல நோக்கி கை போகுது. அப்படி கை மேல போய் மேல தெரியற அந்த ஒரு சமயத்துலதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. தூரமா இருந்த ஒரு டிரைவர் அந்த கையை பார்த்துடுறாப்ல. அது பார்த்த உடனே இங்க ஒரு ஹேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாப்ல. அப்படி கொடுத்த உடனே அந்த கைக்கு பக்கத்துல வர்றாப்ல. அப்படி பக்கத்துல வர அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு லைட் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றத ஹாரிசன் நோட் பண்ணிட்டே இருக்காப்ல. அது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸரா வந்துருச்சுன்றது தெரிஞ்ச உடனே சரட்டுன்னு அவரோட கையை வச்சு அந்த டிரைவரோட கையை இருக்க பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிச்ச அடுத்த கணமே அங்கிட்டு இருக்கிற எனர்ஜியை முழுசா கொடுத்து அந்த டிரைவரை போய் டபக்குன்னு கட்டியும் பிடிச்சிடறாரு. அப்படி கட்டி பிடிச்ச உடனே அந்த டிரைவருக்குனாலும் மூச்சும் வரல, பேச்சும் வரல. என்னடா இது மிகப்பெரிய மிராக்கலா இருக்கு, 60 மணி நேரமா எப்படா ஒரு மனுஷன் இந்த கடலுக்கு அடியில 100 அடி ஆழத்துல தாக்கு பிடிச்சான் அப்படின்றது அவருக்கு இருந்த $1 மில்லியன் கொஸ்டினா இருந்துச்சு. ஆனா என்னத்தான் $1 மில்லியன் கொஸ்டின் இருந்தாலும் இது ஒரு மிராக்கல் இல்லையா. சோ அதனாலேயே சலைவுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்களோ. அப்படி கொடுத்த உடனே அங்க இருந்து அக்கம் பக்கத்துல அந்த டைவர்ஸ் எல்லாமே சரட்னு அவங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்த அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே இவரை எப்படி சேஃப்டியா மேல கூட்டு போக போறோம் அப்படின்றதுதான். எஸ், உயிரோட இருக்கிற ஹாரிசனை இதே நிலைமையில மேல கூட்டு போறது அப்படின்றது மரணத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றது டைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 100 அடி ஆழத்துல பிரஷர் ஹையா இருக்கும். இந்த ஹை பிரஷர்ல இவர் இவ்வளவு நேரம் சர்வைவ் ஆனதே பெரிய விஷயம் தான். அதுவும் கடைசி 3 நாள் அந்த ஹை பிரஷர் இடத்துல இவர் சர்வைவ் ஆயிருக்காரு இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவருடைய ரத்தத்துல நைட்ரஜன் வாயு நிரம்பி இருக்கும் அப்படின்றதும் டைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புலையும் அது அழுத்தமா தேங்கி இருக்கும் அப்படின்றதும் டைவர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த ஹை பிரஷர்ல இருந்து மேல இருக்கிற லோ பிரஷருக்கு எந்த விதமான சேஃப்டி இல்லாம டக்குன்னு கொண்டு போனாங்கன்னா அவருடைய ரத்த நாளம் மற்றும் நரம்புல இருக்கிற நைட்ரஜன் பாத்தீங்கன்னா தண்ணீர்ல குதிக்கிற நுர மாதிரி வெளியேற ஆரம்பிக்கும். அதுவே அவருடைய ரத்த நாளத்தை வெடிக்க வைக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா ரொம்ப கொடூரமான முறையில சுக்குநூறா வெடிச்சு சிதறவும் வைக்கும். சோ அதனால டைவர்ஸ்குள்ள கம்யூனிகேட் பண்ணி ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. அதுதான் ஹாரிசனுக்கு ஒரு ஸ்பெஷல் டைவிங் மாஸ்க மேல இருந்து கீழே கொண்டு வந்து மாட்டுறது. அப்படி மாட்டதுக்கு அப்புறம் அவரை ரொம்ப ஃபாஸ்டா கீழே இருந்து மேல கொண்டு வராம மெல்ல 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 மேல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து அவரை நார்மல் அட்மாஸ்பியர் இருக்கிற ரூம்ல வைக்காம கப்பல்ல இருந்து ஸ்பெஷலைஸ்டான டீகம்ப்ரஷன் சேம்பர்ல வைக்கிறாங்க. அந்த சேம்பர்ல பாத்தீங்கன்னா அழுத்தம் எப்பயுமே கட்டுப்பாடோட இருக்கும். அப்படி வச்சதுக்கு அப்புறம் அவருடைய உடல் அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா சீராக்கி நார்மல் அழுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை வெளியே எடுக்கணும் அப்படின்றது பிளான். இதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவருடைய பாடியில தேங்கி இந்த நைட்ரஜன் வாயு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம வெளியேற்றப்பட்டுச்சு. அப்படி வெளியேற்றினதுக்கு அப்புறம் அவருடைய உடல் இயல்பு நிலைக்கு திரும்பவும் செஞ்சுச்சு. அப்படி இயல்பு நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டா ஹாரிசன் கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்றாங்க. அதுல 11 பேர் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹாரிசன் மட்டும் தான் 100 அடி ஆழத்துல கிட்டத்தட்ட 3 நாளாம் சர்வைவ் ஆகி உயிர் பிழைச்சு வந்திருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இவர் சாதாரணமாலாம் உயிர் பிழைச்சு வரல, அறிவியலை இயற்கையை வென்றுட்டு உயிர் பிழைச்சு வந்திருக்காரு அப்படின்றதுதான்
இங்க இருக்கிற மிராக்கலான விஷயமே. சோ இந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் இன்சிடென்ட் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.